என்ன செல்வி, பயந்துட்டியா? பயப்படாத. என்னோட மிரட்டுற ரூபத்தை தானே பார்த்துருக்க. இதெல்லாம் என் பொண்ணு மாயாவுக்காக தான். இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் அந்த போலீஸையும் சேர்த்து நாங்க போட்டு போய்கிட்டே இருப்போம். வந்தவன் ஏசிபி தானே, ஜேம்ஸ் பாண்ட் ஒண்ணும் இல்லையே. போய் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு ஏதாவது சொல்ல நினைச்ச அப்புறம் சந்தோஷ்க்கு நீயே நாள் குறிச்ச மாதிரி ஆயிடும். செல்வி வேணாண்டி, எங்க வீட்டு பையன் சந்தோஷ், அவனை நாங்களே கொல்லணுமாடி. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருந்தீனா ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ வாங்க ஏசிபி சார், எப்படி சந்தோஷ் இருக்க, நல்லா இருக்கியான்னு சிரிச்சு பேசிட்டு போயிட்டே இருப்பான். எதுக்குடி இந்த வெட்டு குத்தெல்லாம்? எங்க கிரைம் ரேட்டை ஏத்தாம இருடி. ஏய் செல்வி, அன்பு வழியில போறியா இல்ல அல்பாயுஸ்ல போறியா? மாயா, நீ எங்க இருக்க? செல்வி எங்க இருக்கா? இப்ப நீங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா? சந்தோஷ், அவங்க தூங்குனா தூங்கட்டுமே, விடுங்க, இன்னொரு நாள் பாத்துக்கிட்டா போச்சு. நோ சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, என் ஒய்ஃபை பார்க்காம போனா எப்படி? ஓகே, அப்புறம் உங்க இஷ்டம். மாயா, வர சந்தோஷ். மாயா, ஏய் இங்க வாடி. ஏய் ஓ, அறிவு, நம்ம சொன்னதெல்லாம் இவ கேப்பாளா? என்ன செல்வி, சொன்னதை கேப்பியா இல்ல? கவலைப்படாத மாயா, செல்வி உன்னை பாதிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. என்ன டாடி சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்ற மாயா. செல்வி, நீ போ, ஒரு நிமிஷம் அங்க போய் என்ன பேசுறியோ அதுதான் உன் வாழ்க்கையை முடிவு பண்ண போகுது. இவங்கெல்லாம் எதுக்கும் துணிஞ்சவங்க. நம்மளால சந்தோஷ்க்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏய் என்ன யோசிக்கிற? வாடி. செல்வி, செல்வி. தோ வந்துட்டா சந்தோஷ். சொல்லு சந்தோஷ். செல்வி, நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? சாரி சந்தோஷ், தூங்கிட்டு இருந்தேன். ஆமா, நீ எப்ப வந்த? சார், அது ஒண்ணும் இல்ல செல்வி, என்னோட பாஸ்போர்ட் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒருத்த ஏமாத்தி திருடிட்டான். அது விஷயமா தான் சாரை கூப்பிட்டு இருந்தேன். சார் தான் ஏசிபி சங்கர். வணக்கம் சார். வணக்கம்மா. ஏம்மா, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ன? ரொம்ப நர்வஸா இருக்கீங்க. அப்படியா செல்வி, நர்வஸாவா இருக்க? ஆமா சந்தோஷ், உங்களை பார்த்தா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படியா செல்வி, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? செல்வி, உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை சந்தோஷ். தலை சுத்துச்சு, படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு மாயா வந்து கூப்பிட்டாளா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. இங்க வா செல்வி. சந்தோஷ், இங்க வான்னு சொன்னேன். சொல்லு சந்தோஷ். நீ கவலைப்படாத செல்வி, இத்தனை நாள் நான் ஊர்ல இல்ல, அதனால நீ வருத்தப்பட்டு இருந்த. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே உனக்கு எந்த குறையும் வராது. தைரியமா இரு, புரியுதா? புரியுது சந்தோஷ். தென் ஆல் ரைட் சந்தோஷ், ஐ ஹேவ் an appointment. இன்னும் 1 வீக் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் உங்க பாஸ்போர்ட், உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். அதுக்கு நான் முழு பொறுப்பு. தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க அடிக்கடி இங்க வரணும். அடிக்கடியா? எதுக்கு சந்தோஷ்? ஏன், கேஸா இருந்தா தான் வருவீங்களா? ஒரு ஃப்ரெண்டா வரமாட்டீங்களா? என்ன சந்தோஷ் இப்படி சொல்லிட்டீங்க? எனி டைம் என்ன கூப்பிடுங்க. பர்சனல் ஆர் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ என்ன வேணாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க. 5 நிமிஷத்துல போலீஸ் ஃபோர்ஸ் உங்களை தேடி வரும். உங்க நண்பனா. அப்புறம் சந்தோஷ் ஊர்ல இல்லாத போது உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா உடனே எனக்கு கால் பண்ணுங்கம்மா. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ரொம்ப நன்றி சார். பரவாயில்லம்மா. சந்தோஷ், அப்ப நான் கிளம்பட்டுமா? தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்ஸ் சந்தோஷ், பாப்போம். செல்வி, இப்ப மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எதுவுமே நடக்காது. உனக்கு நான் இருக்கேன். இனிமே நீ எப்பவும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. வா செல்வி.
கையில இன்னைக்கு நீ வேலைக்கு போல? இல்லப்பா, லீவ் சொல்லிட்டேன். ஏம்மா என்னாச்சு? உடம்புக்கு சரியில்லையா? ஆமாப்பா. ஏம்மா உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாம்மா. எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? கையில முதல்ல உள்ள போய் முகத்தை கழுவி பொட்டு வைமா. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிரும். என்னம்மா? மாமாவை பாத்தீங்களாப்பா? அப்பா, மாமாவை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா. 2 நாள் ஆச்சுப்பா. எங்க போனாருன்னே தெரியல. நான் கடைசியா ஃபோன் பண்ணும்போது ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னாரு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணா ஃபோன் நாட் ரீச்சபிள்னே வருது. தெலுங்குல எல்லாம் ஏதேதோ பேசிட்டு இருக்கு. அப்புறமா பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாருன்னு நினைச்சேன்ப்பா. ஆனா அதுக்கப்புறம் அவர் ஃபோன் ஆனே ஆகலப்பா. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ ஏம்மா பயப்படுற? நீ மனசு போட்டு குழப்பிக்காத. வெளியூர் போனா போன் பல தடவை நாட் ரீச்சபிள் ஆகும். அதை நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம உள்ள போய் ரெஸ்ட் எடுமா. இல்லப்பா, கல்யாணத்துக்கு போனவரோட போனு 2 நாளாவே நாட் ரீச்சபிள்ல இருக்கு. ஏற்கனவே இங்க அவர் ரொம்ப குழப்பமான நிலைமையில கவலையோட இருந்துட்டு இருந்தாருப்பா. மறுபடியும் அவரை தனியா விட்டு அவர் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாருன்னா? சேச்சா, அப்படியெல்லாம் நினைக்காத கையில. மாப்பிள்ளை நிச்சயமா அப்படியெல்லாம் திரும்ப எதுவும் பண்ண மாட்டாரு. ஏதாவது வேலையில இருந்து பாரு. மாப்பிள்ளை அப்புறமே திரும்ப உங்ககிட்ட பேசுவார் பாரு. அப்பா, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்னம்மா? உங்க கண்ட்ரோல் ரூம்ல கொஞ்சம் சொல்லி அவர் போன் எங்க ஆஃப் ஆச்சு எங்க ஆன் ஆச்சுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? ஏமா அந்த அளவுக்கு ஏமா போகணும்? மத்தவங்களால தான்ப்பா இந்த வசதியெல்லாம் பயன்படுத்திக்க முடியாது. நீங்க போலீஸ் தானேப்பா. நீங்க கேட்டா கண்ட்ரோல் ரூம்ல தகவல் சொல்லுவாங்கல்ல. எனக்காக கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கப்பா. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்ப்பா. இங்க பாரு கையில, நீ வீணா மனசு போட்டு வருத்திக்காத. நீ கவலைப்படாதம்மா. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார மாப்பிள்ளை வீட்டுக்கு வரலினா நானே அவரை தேடி போறேன். போதுமா? நீ கவலைப்படாத கண்ணு, நான் இருக்கேன்லம்மா. ஆமா, அம்மா எங்கம்மா? ரேஷன் கடைக்கு போயிருக்காங்கப்பா. அப்படியா? சரி, நீ முதல்ல உள்ள போய் முகத்தை கழுவி பொட்டு வைமா. உன்னை பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குமா. வா. அப்பா. என்னம்மா? மாமா. மாப்பிள்ள கையில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கா? மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? நெத்தில காயமா இருக்கு, கையில வேற அடிபட்டு இருக்கு. எங்க? ஐயோ சாரி மாப்பிள்ள. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான். ஒரு நிமிஷம் இல்லைங்க. அப்பா கேக்குறாருல, சொல்லுங்க. என்னாச்சு? எங்க போயிருந்தீங்க? 2 நாளா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஃபோன் நாட் ரீச்சபிள்லயே இருக்கு. அப்படி எங்க தான் மாமா போனீங்க? எப்படி இந்த காயெல்லாம் வந்துச்சு? சொல்லுங்க மாமா. என்ன அப்பனும் மகளும் சேர்ந்து விசாரணை பண்றீங்களா? அப்படி கூட வச்சுக்கோங்க. விசாரணை தான் பண்றோம். என்னாச்சுன்னு சொல்லுங்க. எப்படி இந்த காயெல்லாம் பட்டுச்சு? எங்க போயிருந்தீங்க? கீழே விழுந்துட்டேன். போதுமா? எப்படி மாப்பிள்ள? கண்டிப்பா சொல்லணுமா? மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுற? சொல்லு மாப்பிள்ள, என்னாச்சு? கல்யாணத்துக்கு போன இடத்துல நல்லா மூக்க முட்டை குடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டேன். அதான் இந்த காயம் எல்லாம். போதுமா இல்ல இன்னும் விளக்க வேணுமா? மாப்பிள்ள கோவமா பேசுறதுக்கு இது நேரம் இல்லை. என்னாச்சுன்னு சொல்லு. வேற ஏதாவது பிரச்சனையா? இந்த காயத்தெல்லாம் பார்த்தா கீழே விழுந்த மாதிரி தெரியலையே. ஏதோ அடிதடி மாதிரி எல்லாம் இருக்கு. உண்மையை சொல்லு மாப்பிள்ள. நான் சொல்றதா உண்மை. என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். புரியுதா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி மாப்பிள்ள, அதை விடு. டிடி இன்ஜெக்ஷன் போட்டியா? மருந்து ஏதாவது எடுத்துக்கிட்டியா? டாக்டரே அது பார்த்தியா மாப்பிள்ள? எல்லாம் பார்த்தாச்சு. ஆமா, அப்படி யார் எனக்கு தெரியாது ஆந்திரா ஃப்ரெண்டு? உன் ஃப்ரெண்டு எல்லாரும் எனக்கு தெரியுமே. இங்க பாருங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து கல்யாணத்துக்கு போனோம், வந்தோம். வழியில வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். இதுக்கு மேல என்னால உங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்க கூட கோலி வந்தாரா? சொல்லுங்க மாமா, உங்க கூட கோலி வந்தாரா? உங்ககிட்ட நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கோலி என் கூட தான் வந்தான்னு. போன அன்னையில இருந்து அவன் என் கூட தான் இருந்தான். நாங்க 2 பேரும் ஒன்னா தான் போனோம், ஒன்னா தான் வந்தோம். போதுமா? சும்மா
அம்மா வாசல் நிக்க வச்சு நைய நைன்னு கேள்வி கேட்டு சை இது தாண்டி இந்த பக்கமே வர்றதில்ல. எங்கேயோ பல ஆயிரம் மைலுக்கு அப்புறம் இங்கிலாந்துல இருப்பான்னு நினைச்சு நம்ம எல்லாரும் இங்க தைரியமா என்னென்னவோ பிளான் பண்ணிருந்தா இப்படி திடுதிப்புன்னு ஏதோ சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறானேடி. அவனை பார்த்த உடனே எனக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு. வந்ததுதான் வந்தான். இன்னும் 1 மணி நேரம் லேட்டா வந்திருந்தானா இந்நேரம் அந்த செல்வி கதையே முடிஞ்சிருக்கும். கரெக்டா அவளை தூக்குற நேரமா பார்த்து வந்து எல்லா காரியத்தையும் சொதப்பிட்டான். கருமம் பிடிச்சவன். அவன் எப்போ வருவான் எப்படி வருவான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன்னு ரஜினி சொல்லுவாரு. அது மாதிரி எப்படி கரெக்டா வந்து நின்னா பாத்தியா? ஆமாண்டி, அவனுக்கு ஒரு வேலை ஏதாவது சந்தேகம் கிந்தேகம் வந்து வாய மூடு. அவனுக்கு சந்தேகம் வந்திருந்தா இந்நேரம் நடந்திருக்க கதையே வேற. அறிவு, கஜாவை ரெடியாவே இருக்க சொல்லு. அவனை மறுபடியும் கூப்பிடுற நேரம் சீக்கிரமாவே வரும். அண்ணா நீங்க வேற, அவனே டோட்டல் அப்செட்ல இருக்கான். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதே அவனுக்கு இந்த அளவுக்கு என்னைக்குமே சொதப்பனதே இல்லையா. அதுக்கு நீ கவலைப்படாத மாயா, அவன் இப்ப இன்னும் டபுள் மடங்கு கோலவரி ஆயிட்டான். அவனை இப்ப கூப்பிட்டாலும் வந்து இருக்கிற இடத்துலயே காரியத்தை முடிச்சுட்டு போறான்றான். வெரி குட் அங்கிள். அப்படியே அவனை டச்லயே இருக்க சொல்லுங்க. அந்த எம நம்ம பக்கத்திலேயே இருக்கணும். இருந்துட்டாலும் என்னடி பாக்குற? அவன் நம்ம பக்கத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? ரஜினி சொல்லுவாரு, ஆண்டவன் நல்லவங்கள தான் நிறைய சோதிப்பாராம், ஆனா கைவிட மாட்டாராம். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பாராம், ஆனா கைவிட்டுருவாராம். அப்படிதானே போகுது நம்ம கதையும். அக்கா, எல்லாரும் டென்ஷன்ல செல்வியை எப்படி தூக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு ரஜினி படத்துல வர டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஸ்கிரீன் பிளே மேட்சிங்கா போனா முடிவும் மேட்சிங்கா தாண்டி இருக்கும். எல்லாரும் கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கெல்லாம் சரியாதான் வரும். என்ன வளர போச்சுக்காதடி மாயா, நல்லா யோசிச்சு பாரு. அந்த செல்வி ரொம்ப நல்லவ. சந்தோஷ் யூகே போனதும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை கொடுமைப்படுத்தணும். அந்த ஆண்டவனும் சேர்ந்து அவளை சோதிச்சான். ஆனா கரெக்டா அவ கதையை முடிச்சு பார்சல் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப எங்கேயோ இருந்த சந்தோஷ கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினான் பாரு. அப்போ சோதிச்ச ஆண்டவன் அவளை கைவிடலன்னு தானே அர்த்தம். ஆனா அதுவே நமக்கு பாரு, எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் கடைசி நேரத்துல பியூச மட்டும் புடுங்குற மாதிரி நம்மள இப்படி கைவிட்டானேடி. அழாத. ஏய், அழாதன்னு சொல்றல. ஏய், நான் என்ன டைம் பாஸுக்கு அழுவுறேன்? எல்லாம் பண்ணலாம்னு சொல்றீங்களே தவிர இப்ப சந்தோஷ் வந்துட்டான். என்ன பண்ண போற, இது எப்படி பண்ண போறேன்னு யாராச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? மா, கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. செல்வி சாவா. நேரம் பார்த்து நான் அவளை அடிப்பேன். அதுதான் மாயா நானும் சொல்றேன். ஆனா இதுதான் சந்தர்ப்பமான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? சந்தோஷ் வந்த உடனே அவனையும் அவனோட நடவடிக்கையும் நீ கவனிச்சியா? புரியுற மாதிரி சொல்லுங்க அங்கிள். வீட்டுக்குள்ள வந்தவன் நீ கேஷுவலா வெளியில போகணும்னு சொன்ன உடனே போக கூடாதுன்னு கதவை லாக் பண்றான். சாவி எடுத்து அவனே வச்சுக்கிட்டான். அவனுக்கு கோவமே வராது. டேபிள் மேல இருக்கிறத எடுத்து எல்லார் மேலேயும் விட்டெறிய பார்த்தான். there is something strange in his behavior. எனக்கு என்னமோ அவன் ஆளே மாறின மாதிரி தான் தெரியுது. அவன் மாறின மாதிரிலாம் தெரியல, அவன் முழுசா ஆளே மாறிட்டா மாதிரி தான் தெரியுது. எப்படி நம்ம சந்தியா ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு ஆளே வேற மாதிரி வந்தாலும் அதே மாதிரி இவனும் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வரும்போது ஆளே வேற மாதிரி வந்து நிக்கிறான். அடுத்து இந்த கதையில யாரு ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வேற ஒருத்தர் மாதிரி வந்து நிக்க போறாங்கன்னு தெரியலையே. ஐயோ அண்ணி, அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் சின்ன சின்ன டென்ஷன். மாயா, இப்போ பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா? என்ன அங்கிள்? அவன் கண்டிப்பா பழையபடி செல்வி கூட ஜோடி போட்டு சுத்துவான். அவன் எதனா உளறிட்டானா அதுக்கப்புறம் நம்ம கதை கந்தல் தான். ஐயோ அறிவு, நீ சொல்றதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னடி பண்றது? எனக்கு பயமா இருக்குடி மாயா. கவலையே படாதீங்க, அவன் வாயே திறக்க மாட்டான். எப்படி சொல்றீங்க அங்கிள்? மாயா, ஒரு மனுஷனை நடப்பணமாக்குறதுக்கு கன்னோ பிஸ்டலோ அறிவாலோ ஆயுதமோ எதுவுமே தேவையில்ல. பயம்,
பயங்கிறதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம். அந்த பயத்தை நாங்க செல்விக்குள்ள இறக்கியிருக்கோம். அவளோட குழந்தை அவளுக்கு முக்கியம், அவளோட உயிர் அவளுக்கு முக்கியம். அதை விட அவ வாழ நினைக்கிற வாழ்க்கை அவளுக்கு ரொம்ப முக்கியம். அவ வாயை திறந்தா இது எல்லாமே ஒரு நொடியில காணாம போயிடும்னு அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அவ நிச்சயமா வாயை திறக்க மாட்டான். அதுக்கு நான் பொறுப்பு. அவ வாயை திறக்க மாட்டா சரி, அவளை எப்ப கொல்றது, எப்படி கொல்றது? அப்படின்னா நம்ம பிளான் கேன்சலா? வாய மூடு அங்கிள். செல்விய கொல்ற பிளான் எக்காரணத்துக்கு கொண்டும் கேன்சல் ஆக கூடாது. அவ சீக்கிரமாவே சாகணும். நான் சந்தோஷ் கூட வாழணும். மாயா, இது வெறும் தாமதம் தான், தோல்வி இல்லை. நம்ம பிளான்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. புலி பதுங்கி அடிக்கிற மாதிரி, ஓடுற மீனை கரெக்டா டைமிங்ல கவ்வுற குக்கு மாதிரி நம்ம இப்ப விளையாட போறது வெயிட்டிங் கேம். மேக்சிமம் இன்னும் ஒரு வாரம், அவ்வளவுதான். சந்தோஷ் அசர நேரமா பார்த்து நம்ம அவளை அடிக்கிற அடி மரண அடியா இருக்கணும். அவன் கூடவே இருந்தவ இல்லாமலே போயிடணும். அவ காணவில்லை கீணவில்லைன்னு எதுல வேணா கொடுத்துக்கிட்டோம். ஆனா அவ திரும்ப கிடைக்கவே மாட்டான். இனி நம்ம கவனிக்க வேண்டியது செல்வி இல்ல, சந்தோஷம் மட்டும்தான். சந்தோஷம் முட்டாளாக்கி செல்விய தூக்குறதா இனி நம்ம ராஜதந்திரம். அவ சாகணும், நீ வாழணும். அதை என் கீழே விட்டுருமாயா? என் வாழ்க்கைய விட அவ சாவுதான் அங்கிள் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சந்தோஷ்காக ரொம்ப நாள் காத்து இருந்துட்டேன். அவ கதைய சீக்கிரம் முடிங்க. சந்தோஷ் நம்மளை இப்போ ஏதாவது கேள்வி கேட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம இப்படி இருக்கக்கூடாது. சந்தோஷ் கிட்ட பேசாம இருக்கிறது தான் நல்லது. செல்வி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. ஒரு நிமிஷம் சந்தோஷ். இவ எதுக்கு நம்ம ரூமை எட்டி பார்த்துட்டு இருக்கா? செல்வி ஏன் அவளை பார்த்து பயப்படுறா? இந்த சந்தோஷ் தண்ணி. செல்வி, கதவை சாத்து. என்ன? கதவை சாத்த சொன்னேன். ஏன்? என்ன செல்வி, உனக்கு என்ன ஆச்சு? கதவை சாத்த சொன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? போ, கதவை சாத்திட்டு வா. என்ன? அவரு கதவை கதவை சாத்திட்டியா செல்வி? சாத்திட்ட சந்தோஷ். உட்காரு செல்வி. என்ன அது? செல்வி சாவி கொடுத்த பொம்மை மாதிரி ஆடுறா. மாயா அங்கே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா. செல்வியும் பயந்து பயந்து செய்கிறா. என்ன நடக்குது? சந்தோஷ், நீ வந்ததுலேருந்து இன்னும் சாப்பிட கூட இல்லை. நான் ஏதாவது சாப்பிட்டு எடுத்துட்டு வரவா? பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாமே செல்வி. சாப்பிட்ட அப்புறமா பேசலாமே. ஏன் செல்வி, நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லையா? என்னை பார்த்தது உனக்கு சர்ப்ரைஸா இல்லையா? என்கிட்ட எதுவும் உனக்கு பேசணும்னு தோணலையா? கொன்னுடுவேன். என்னடி நடக்குதுங்க? நம்மள போட்டு கொடுத்துட்டாளா? குத்தாத பாரு. என்ன செல்வி, அமைதியா இருக்க?
அது ஒன்றும் இல்லை சந்தோஷ். வந்ததுலேருந்து உன்னோட குரல் ஒரு மாதிரி இருக்கே, எதையாவது பார்த்து பயந்துட்டியா? இல்லையே. செல்வி, ஆ, ஆ, பாவத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுமா? தெரியல சந்தோஷ். நம்புறவங்களை ஏமாத்துறது. ஹே மாயா, என்னடி இப்படி எல்லாம் பேசுறான்? ஒருவேளை சந்தேகம் கிந்தேகம். அமைதியா கேளு. ஒருத்தர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கும் போது அந்த நம்பிக்கையை அவங்க முழுசா ஏமாத்துனா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? என்ன சந்தோஷ், திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. கேளு கேளு. என்ன ஃபோன் கால்? எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எங்க அப்பா அவர் மேல நிறைய ஷேர்ஸ் எழுதி வச்சிருக்காரு. அப்பா இறந்து இப்ப 2 வருஷம் ஆக போகுது. அந்த ஷேர்ஸ் எல்லாம் மெச்சூர்ட் ஆகி பல மடங்கு லாபம் ஆகி 100 கோடியை தொட போகுதாம். அதை என்னை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போக சொல்றாரு. 100 கோடியா? ஏ மாயா, எனக்கு வாங்கி கொடுடி, எனக்கு நிறைய செலவு இருக்குடி. வாய மூடு. சந்தோஷ் தான் முக்கியம், 100 கோடி இல்ல. அங்க கவனி. பணத்தோட வேல்யூவே தெரியாத குடும்பம் அது. சீக்கிரமே மாயாவுக்கு ஹெல்ப் செஞ்சு எல்லாத்தையும் நம்ம பேருக்கு எழுதிக்கணும். அவர் நினைச்சிருந்தா என்னை ஏமாத்திருக்கலாம், சொல்லாமலே இருந்திருக்கலாம். என் டாடி டிமேட் அக்கௌண்ட் அவர் பேர்ல தான் வச்சிருக்காரு. அவர் எவ்வளவு நேர்மையானவர்னு பாத்தியா? இந்த காலத்துல நேர்மையானவங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் செல்வி. ஆமா சந்தோஷ். ஆமா செல்வி, நான் ஊருக்கு போகும்போது போனை அவன் கையிலே தானே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு போனேன். நீ எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்த?